अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अमालिना मय यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्म सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नक हमीदुन मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नक हमीदुन मजीद। अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नासु तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अमालकुम व यग़फ़िर लकुम दुनूबकुम व मय युतिअल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। ஸதक़ல்லாஹுல் அஸீம்। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நலப்பெரும் கருணையினால் ஆலிவ் இஸ்லாமிக் கல்வி குழுமங்கள் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த குர்ஆன் கருத்தரங்கம் மற்றும் ஹாஃபில்கள் பட்டமளிப்பு விழாவுடைய இரண்டாவது அமர்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆனும் அறிவியலும். லஞ்சுக்கு முன்னாடி நம்முடைய சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் பேசிட்டு போனாங்க. அதே தலைப்பினுடைய சிறிய தொடர்ச்சியாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்வின் ஸ்லோகன் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? யார் சொல்கிறீங்க? யாரும் சொல்கிறீங்களா? மாஷா அல்லாஹ். அது என்னங்க? அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இதயங்கள் என்ன பூட்டுகள் தொங்குதா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ திருமறை குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய உள்ளங்கள் பூட்டி கிடக்கின்றன. இதைத்தான் நம்முடைய சகோதரர் சையத் அவர்கள் ஒரு ஸ்லோகனாக இன்றைய நிகழ்வில் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பிறகும் அந்த ஆயத் இங்கே படித்து காட்டக்கூடிய ஆடியோ போயிட்டுருக்கு. அதனுடைய அடிப்படையில் அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா என்ற ஒரு சிந்தனையை மீண்டும் தூண்டக்கூடிய ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு மத்தியிலே பேச இருக்கிறேன். அறிவியல் என்ற தலைப்பு என்பது மிக நீண்ட தலைப்பு. அதே நேரத்திலே மிக சுருக்கமாக இந்த இடத்திலே நாம் சொல்வது என்னவென்றால், திருமறை குர்ஆனிலே அறிவியலை பற்றி பேசக்கூடிய இத்தனை வசனங்கள் இருக்கின்றதா? இத்தனை வசனங்கள் திருமறை குர்ஆனில் அறிவியலை பற்றி பேசுதா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு தூண்டப்பட வேண்டும். அதன் காரணமாக நாம் நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் அறிவியலை பற்றி என்ன பேசுகிறது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய அல்லது அது தொடர்பாக ஆய்வு கட்டுரைகளை படிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையில் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே அறிவியல் என்று சொன்னாலே அந்த அறிவியல் எப்பொழுதுமே நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை மட்டும்தான் ஒப்புக்கொள்ளும். நிரூபிக்கப்படாத உண்மைகளை அறிவியல் உலகம் எப்பொழுதும் ஒப்புக்கொள்ளாது. ப்ரூவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அல்லது ப்ரூவன் சயின்டிஃபிக் தியரின்னு சொல்லுவாங்க. அறிவியலிலே நிரூபிக்கப்பட்ட உண்மைகள், ஒரு விஷயத்தை சொன்னோம் என்றால் அது நிரூபித்தாத மட்டும்தான் அறிவியல் அதை அக்செப்ட் பண்ணி தன்னுடைய உலகத்துக்கு சொல்லும், அறிவியல் உலகத்திற்கு. அதனால தான் அறிவியல் உலகிலே அந்த அறிஞர்களாக இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பெரும்பாலும் மதங்களை நம்ப மாட்டார்கள். கடவுளா இன்னும் ப்ரூஃப் ஆகலைங்க, சொர்க்கமா யார் பார்த்தா ப்ரூஃப் இருக்கா, நரகமா என்ன ப்ரூஃப், இப்படியாகத்தான் இருக்கும் அவர் பெரும்பாலான அறிவியல் ஆய்வாளர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம். ஆனால் அந்த அறிவியல் ஆய்வாளர்களுக்கு சவால் விடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் திருமறை குர்ஆன் அறிவியல் வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய அறிவியல் வசனங்கள், திருமறை குர்ஆன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் இந்த உலகிலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தனது வழிகாட்டுதல்களை வேதங்களாக வழங்கி அந்த வேதங்களின் அடிப்படையிலே வாழ்ந்து எச்சரிக்கை செய்வதற்காக நபிமார்களையும் தேர்வு செய்தான். அல்லாஹு தஆலா நிறைய நபிமார்களை அனுப்பினான். இந்த உலகத்தில் அதிகமான வேதங்களை வழங்கினான். முஸ்லிம்களாகிய நம்முடைய நம்பிக்கை என்ன? இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி வேதம் திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் என்பது ஏதோ வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது. முஸ்லீம்கள் மட்டும் இது எங்களுக்கு என்று சொந்தம் கொண்டாடவே முடியாது. இது உலகம் மாந்தர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதம்.
அந்த திருமறை குர்ஆனிலே வணக்க வழிபாடுகளை பற்றி அது பேசுகிறது. இறைவன் பேசுகின்றான். ஒழுக்க மாண்புகளை சுட்டி காட்டுகிறது. பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது. குழந்தை வளர்க்கக்கூடிய முறைகளை பற்றி பேசுகிறது. நல்ல உணவுகள் எது, நல்ல உடைகளுடைய ஒழுக்கங்கள் என்ன, இப்படி நிறைய விஷயத்தை அதை பேசுது. அதில் பேசக்கூடிய ஒரு தலைப்பு தான் திருமறை குர்ஆன் பேசக்கூடிய அறிவியல் சான்றுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6000த்திற்கும் மேற்பட்ட தனது வசனங்களிலே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட வசனங்கள் இந்த திருமறை குர்ஆனிலே அறிவியலை பற்றி பேசக்கூடிய வசனங்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், திருமறை குர்ஆன் என்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளோடு ஒருபோதும் மோதுவதே கிடையாது. அது இயற்பியலை பற்றி பேசுகிறது, வேதியியலை பற்றி பேசுகிறது, கருவியலை பற்றி பேசுகிறது, வானியலை பற்றி பேசுகிறது. அறிவியலுடைய அத்தனை துறைகளை பற்றியும் இந்த திருமறை குர்ஆன் வரலாற்று சான்றுகளை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இதை ஆய்வு செய்வதற்கு தவறிவிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி பேசிய சகோதரர் நிறைய ஒரு கொட்டேஷன்ஸ் கொடுத்தார். மேலை நாட்டை சார்ந்த எத்தனையோ பேர் இந்த திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து அதனுடைய விளைவு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. திருமறை குர்ஆனிலே ஏதாவது தவறுகளை கண்டுபிடிக்க இயலாதா? ஏதாவது தவறுகளை கண்டுபிடித்தால் அதன் காரணமாக இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியை நாம் முறித்து விடலாம், இஸ்லாத்தின் வளர்ச்சியை நாம் குறைத்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு திருமறை குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதனுடைய விளைவு இரண்டே விளைவுகள் தான். ஒன்று, அவர்கள் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள் வருவது. இல்லை என்றால் தங்களுடைய ஆய்வுகளை மறைமுகமாக மூடி வைத்துவிட்டு சிந்தனையிலே இருந்து விட வேண்டியது. வெளியில் சொல்லவே முடியாது இது தப்பாக இருக்குன்னு சொல்லி. ஒரே ஒருவருடைய நபருடைய பெயரை மட்டும் நான் சொல்லி எனது உரை நான் நிறைவு செய்கின்றேன். மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர். 1998 அவர் மரணித்து விட்டார். அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்தவர். அந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கார்டியோ என்டாலஜிஸ்ட் டாக்டர் அவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு ப்ரொஃபஸர். எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்றால் பிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர். அவர் ஒரு ஆய்வை 10 ஆண்டு காலம் மேற்கொண்டார். அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய அனாட்டமி அதை ஆய்வு செய்யக்கூடிய குழுவில் அவரும் இருந்தார். இதை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான், ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று. அந்த ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்து திருமறை குர்ஆன் இன்னும் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசுகிறது என்று 10 ஆண்டு காலம் ஆய்வு செய்தார் டாக்டர் மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவர். அந்த ஆய்வுகளுடைய முடிவில் அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். இன்றைக்கும் அந்த புத்தகம் ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. த பைபிள். அவர் கிறிஸ்துவராக இருப்பதின் காரணமாக தான் எந்த ஒரு வேதத்தை பின்பற்றுகிறோமோ அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டார். த பைபிள், த குர்ஆன், த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். அந்த புத்தகம் கிட்டத்தட்ட 280 பக்கங்கள் ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பில். அது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி மொழிகள் அத்தனையிலும் அந்த பைபிள், குர்ஆன், மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்ல புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அவர் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? The Quran has never contradicts with any single proven scientific facts. இந்த திருமறை குர்ஆன் என்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளில் ஒன்றில் கூட அது முரண்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ விஷயத்தை நான் எடுத்து பார்த்துட்டேன், ஒன்றில் கூட ஒரு முரண்பாடு கிடையாது என்று சொல்லிவிட்டு அதன் விளைவாக அவர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை சொன்னார் தனது குடும்பத்தாரோடு சேர்ந்து. அவருக்கு த நேஷனல் அகாடமி ஆஃப் மெடிசன் அவார்டு என்று சொல்லக்கூடிய மிக உயரிய விருதை அந்த பிரெஞ்சு பல்கலைக்கழகம் கொடுத்தது என்பது ஒரு செய்தி. அதை போலவே இதற்கு முன்பு பேசிய சகோதரர் சொன்னாரா இல்லைங்களா, கருவியல் என்று சொல்லக்கூடிய கருவியல் ஆராய்ச்சியாளர் கெய்த்தல் மூர் என்று சொல்லக்கூடிய கெய்த் மூர் அவர் என்ன சொல்றார் கேட்டிங்கன்னா, இந்த கருவியலை பற்றி நான் ஆய்வு செய்தேன். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்றால் கனடா நாட்டை சேர்ந்தவர். இந்த கருவியலை பற்றி, குழந்தையுடைய வளர்ச்சியை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் நேரடியாக ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட மாறாமல் இருப்பதை நான் கண்டேன். எனவே இந்த திருமறை குர்ஆன் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி மனிதர், உம்மி நபியிடத்து கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகளாக இருக்காது, நம்மனை எல்லாம் படைத்த இறைவனின் வார்த்தை என்று சொல்லி அவர் தன்னுடைய கட்டுரை நிறைவு செய்கின்றார். பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை எங்கு சென்றாலும் சரி அவரை பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டீர்களா? ஆனால் அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை முழுமையாக தழுவிவிட்டேன் என்று சொல்லவே இல்லை. கெய்த் மூர் அல்லாஹு தாலா தன் நாடியோருக்கு தன்னுடைய ஹிதாயத்தை கொடுக்குறான். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு கிறித்துவன், பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன்,
கிறிஸ்துவ தேவாலயங்களை அதிகமாக கட்டக்கூடியவருடைய தந்தை. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு உண்மை சொல்கின்றேன், இந்த திருமறை குர்ஆன் என்பது இறைவனுடைய வாக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய திருத்தூதர். எனவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மழுப்பலான பதிலை சொல்கின்றார். இன்றைக்கும் அவருடைய அந்த பேட்டி இருக்கா இல்லையா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இப்படியாக எத்தனையோ அறிவியல் ஆய்வாளர்கள் இன்று திருமறை குர்ஆனை ஆய்வு செய்ததன் விளைவாக இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவிக்கொண்டும் இஸ்லாத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு களங்கத்தை போக்கும் வண்ணமாக பிறர் இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சான்றுகளை, அறிவியல் சான்றுகளை புத்தகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலகட்டம். இஸ்லாம் அறிவியலை பற்றி 600க்கும் மேற்பட்ட வசனங்களை சொல்லுகின்றதா? ஆச்சரியமாக இருக்கின்றதே. என்னென்ன வசனங்கள் என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அதை ஒரு நாடக வடிவிலே காட்டினார்களா இல்லையா? தேன் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது, பால் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றது, இரும்பு எங்கிருந்து இறைவன் இறக்கினான், இரும்பு பூமியில இல்லை வானத்திலிருந்து இறக்கிறோம் என்று சொல்லி காட்டுகின்றான். இப்படி எண்ணற்ற விஷயங்களை பார்த்து அவங்க திருமறை குர்ஆனில் சொல்லிக்கிட்டே போகிறான் அல்லாஹ் தஆலா. இந்த வானங்கள் பூமி எவ்வாறு உருவானது, பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய பெருவெடிப்பு கொள்கையை பற்றி திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். வானங்களை பற்றி, பூமியை பற்றி, கடல்களை பற்றி. 2 கடல்கள் ஒன்றோடொன்று இணைகின்றன, ஆனால் அவற்றுக்கிடையே ஒரு மீற முடியாத தடுப்பு உள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இதை ஆய்வு செய்கிறார். இதை ஆய்வு செய்யக்கூடிய ஓஷனோகிராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வு, அந்த ஓஷனோகிராஃபர் சொல்கிறாங்க, பல இடங்களில் இது உண்மையாக நாங்கள் பார்த்தோம். சவுத் ஆப்பிரிக்காவில் அட்லாண்டிக் ஓஷனும் இந்தியன் ஓஷன் இரண்டும் சங்கமிக்கின்றன. சவுத் ஆப்பிரிக்காவில் இதனுடைய தண்ணியும் அந்த தண்ணியும் கலப்பதே கிடையாது. காரணம், இதனுடைய டென்சிட்டி வேறு, அதனுடைய டென்சிட்டி வேறு. அட்லாண்டிக் ஓஷன் மத்திய தரைக்கடலும் மெடிட்டேரியன் சி என்று சொல்லக்கூடிய மத்திய தரைக்கடலும் சேருகின்றன. இதனுடைய டென்சிட்டி வேறு, அதனுடைய தன்மை வேறு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஓஷனோகிராஃபியை பற்றி நபி எப்படி சொல்லியிருக்க முடியும்? கண்டிப்பாக இது இறைவனின் வாக்கு. இப்படியாக எனதருமை சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் என்பது பல்வேறு அறிவியல் அம்சங்களை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் படிக்க தவறிவிட்டோம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் போடப்பட்டுள்ளனவா என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்குறானே. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளில் 7 பேர் ஹாஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். திருமறை குர்ஆனை படிப்பது, ஓதுவது அதிகமான பலனை தரக்கூடிய ஒரு அம்சம். ஒரு எழுத்திற்கு 10 நன்மை அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல, மாறாக 3 எழுத்துக்கள் 30 நன்மைகள். திருமறை குர்ஆனிலே கிட்டத்தட்ட 30 லட்சம் லெட்டர்ஸ் இருக்கு. ஒரு முறை திருமறை குர்ஆனை ஃபுல்லாக அரபியில் படிச்சிட்டிங்கன்னா 3 கோடி நன்மைகள். மாஷா அல்லாஹ், சரியான ஒரு நன்மைகளை சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் இறைவன் நம்மோடு பேசுகின்றான் இந்த திருமறை குர்ஆன் மூலமாக. அவருடைய மொழிபெயர்ப்பை படிக்காத வரை இறைவன் என்ன நமக்கு சொல்லுகின்றான் என்பதை நமக்கு தெரியவே தெரியாது. எனவே இன்று நாம் ஒரு முடிவெடுப்போம். தினந்தோறும் திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை அல்லது என்னுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை, எனக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் உள்ள விளக்கத்தை நான் படிப்பேன். அதனுடைய இன்டர்பிரட்டேஷன் என்று சொல்லக்கூடிய விவரங்களையும் நான் தெரிந்து கொள்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து செல்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனை விளங்கக்கூடிய மக்களாக நம்மை மாற்ற வேண்டும். அதன் மூலமாக பிறருக்கும் திருமறை குர்ஆனுடைய விளக்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாகவும் நம்மை மாற்ற என பிரார்த்தித்து இந்த சிறிய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.